எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நெய் கோழி அதாவது கீ சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்ல அருமையா ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல பண்ணியிருக்கோம். பிள்ளைங்க எல்லாம் இந்த சிக்கன் வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்குவோம். ஒரு 8 பூண்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம். அப்படி போடுற மாதிரி இருந்தால் ஒரு 8 சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் தான். இப்போ இது எல்லாமே இந்த நெய்யிலேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அந்த நெய்யில் போட்டு வறுக்கும் போது கருகி போயிடும். இப்போ நல்லா வறுத்துட்டு இதை ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இன்றைக்கி நெய் கோழி செய்யறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா லெக் பீஸும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸு எல்லாம் போட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 25 ml அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் லெமன் போட்டுக்கோங்க. அதுக்கு பதில் ஒரு லெமன் சாறு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தயிர் பிடிக்காதவங்க லெமன் சாறு ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அது இந்த நைஸுக்கு இருந்தால் போதும். இப்போ இது எல்லாமே இந்த சிக்கனில் போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இதை டைரெக்டாகவே நம்ம வந்து போட்டு நம்ம பண்ணியிருக்கலாமே, இதில் போட்டு ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்ல நெய்லியே வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு கரம் மசால் பொடி எல்லாமே வதக்கிட்டு நம்ம அரைச்சி இதில் போட்டு பரட்டி வச்சுட்டு நம்ம செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இந்த பச்சை வாசம்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். பாருங்கள், ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஊறுச்சுன்னா சிக்கன் வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும் போது சக்கையாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் செய்யறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இதுலேயே கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், இதையே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா எல்லாமே பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே கொஞ்சமாக நான் தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதையும் இதில் ஊற்றிடலாம். ஏற்கனவே நம்ம இந்த மசாலா அரைக்கும் போது நம்ம சிக்கன்லாம் பெரட்டும் போது உப்பெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ அதனால் இந்த அளவுக்கு உப்பே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் அந்த மசால் பெரட்டணும் இல்லைங்களா, அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த சிக்கன் தயிர் இதில் எல்லாமே உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு பெரட்டியாச்சு. கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள்.
நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த நெய் சிக்கன் வந்து ரொம்ப அருமையாக நல்லா வந்திருக்கு. இதில் நம்ம ஊற்றின நெய், எண்ணெய் இது எல்லாமே நல்லா கசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சு நல்லா பரிமாறிடலாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு நம்ம வந்து சூப்பரான கீ சிக்கன் ஒன்று பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பம் அந்த மாதிரி ஏதாவது சுட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இடியாப்பம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தோசை, சாதம்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கீ சிக்கனை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.